இரண்டாவது சொன்ன ஹீரோக்கள் தான் அதிகம். அவங்க அப்பா இயக்குனரா இருந்திருப்பாரு. அவங்க கிட்ட பணம் இருந்திருக்கும். கதாநாயகனா அறிமுகமாயிருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்வியல்னா என்னன்னே தெரியாது. ஏழ்மைன்னா என்னன்னே தெரியாது. பசினா என்னன்னே தெரியாது. ரேஷன் கடையில நின்றுருக்க மாட்டாங்க. குண்டு குழியில ரோடுகள்ல அவங்க வந்து நடந்து போயிருக்க மாட்டாங்க. சைக்கிள் ஓட்டி போயிருக்க மாட்டாங்க. தோள் பைய தூக்கி போட்டு மதிய உணவுக்கு ஓடியிருக்க மாட்டாங்க. தட்டுக்கள உள்ள வச்சுக்கிட்டு போய் லைன்ல நின்னு சோறு வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. என்ன சார் தெரியும் அவங்களுக்கு? பஸ்ஸில ஏறுனா ரூ. 3 காசு கேட்பான். அத வந்து இலவச பஸ்ன்னு கலைஞர் அறிவிக்கிற வரைக்கும் பஸ்ஸில போக முடியாம நடந்து 15 கிலோமீட்டர் போன எத்தன பிள்ளைங்க இருக்காங்க சார்? இன்க்ளூடிங் மீ. அதுக்கப்புறம் இலவச பஸ் பாஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தானே சார் எங்களால 6 கிலோமீட்டர் பஸ்ல போக பாயிண்ட்ட முடியுது. புடிச்சீங்க. ஆ. அப்போ நம்ம நடிகர் விஜய் வந்துட்டு ஸ்கூல்ல போயிட்டு சத்துணவு சாப்பிட்டுருந்தாருன்னா அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் போயிருந்தா அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். பஸ்ல போயிருந்தாருன்னா அந்த கஷ்டம் புரிஞ்சிருக்கும். ஆமா. சைக்கிள்ல போயிருந்தாருன்னா கஷ்டம் புரிஞ்சிருக்கும். அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்ம் போட்டிருந்தா அவரோட அருமை புரிஞ்சிருக்கும். அது எல்லாமே அரசாங்கத்தை அனுபவிச்சு தான் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் வீட்லயே அப்பாட்ட வாங்கி சாப்பிட்டதுனால அரசாங்கத்துடைய செய்யக்கூடிய எந்த அணுகுமுறையும் செயல்பாடுகளும் தெரியல. ஆமா சார். ம்? ஆமா சார். தெரியாது சார். எப்படி சார் தெரியும்? அந்த பெயின் எப்படி சார் உங்களால புரிஞ்சுக்க முடியும்? எப்படி தெரியும்னு கேட்கிறேன் நானு. ஒண்ணும் இல்ல சார். ஒரு கலைஞர் வந்து கண்ணுல அடிபட்டது ஒரு அறுவை சிகிச்சை பண்றாரு. அறுவை சிகிச்சை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கேட்கிறாரு, "ஏப்பா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது." அவருடைய உதவியாளர் ஒருத்தருக்கு. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. நம்ம ஏதோ காச குடுத்தோம். ஆப்பரேஷன் பண்ணிட்டான். அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. ஏழைங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு கண்ணொளி திட்டம் கொண்டு வாங்கன்னு கலைஞர் சொல்றார். எங்கேருந்து அந்த கண்ணொளி திட்டம் வருகிறது? வாழ்வியலை மக்களோடு இருப்பது, மக்களுடைய சிரமங்களை அனுபவிப்பது, அதன் மூலமாக கொடுப்பது தானே. அவர் கலைஞர் கல்வி, கல்வி, கல்வின்னு ஏன் சொல்றாரு? அவர் கல்வி மறுக்கப்பட்டுச்சு. அவர் கல்வி, கல்வி, கல்வின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு தலைவனுக்கு எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ, அதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவான்ல சார். இப்போ ஒவ்வொரு புரட்சியும் எங்கேருந்து கிடைக்குது? இல்லாத இடத்துல இருந்தா புரட்சி வருது. புரட்சிங்கிறது என்ன? ஒரு இடம் வெற்றிடமாக இருக்கிறது. அழிக்கப்படுகிறதுன்னு எவன் வருவான்? அங்கே எவன்லாம் பாதிக்கப்படுறானோ அவன் புறம் புரட்சியாளனா மாறுறான். அவன் தான் தலைவனா மாறுறான். அங்கிருந்தா கொள்கைகள் பிறக்குது. அதுதானே திராவிட முன்னேற்ற கழகம்.